ஆபிரகாமுடைய மாம்சம் ஹீல் ஆகணும் இல்லையா? அவருடைய மாம்சம் ஹீல் ஆகணும். மூன்று ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். எதிர்கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கைகளில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதை அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் ஓடோடி போய் அக்செப்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? அக்செப்ட் பண்றாரு. முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? டுடே யூ கோனா அக்செப்ட் இட். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். கரங்களை கொடுத்தவன் என்ன பண்ணணும்? ஐயா, இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க மாம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். என்னைக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆபிரகாம் வாங்கி கொண்டாரோ அவனுடைய மாம்சத்திற்குள் அப்பவே பிளஸிங் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆமென். கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். ஆமென். எப்படி நீதிமான் என்று எண்ணப்பட்டான்? மெல்கிசேதேக் கொடுத்த அந்த அப்பமும் திராட்சரசமும் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் எப்பேற்பட்ட வயதானவனா இருக்கட்டும், ரத்தம் உள்ள போக மாம்சம் உள்ள போக போக அந்த மாம்ச தோலினால் நம்மளை மூட 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 நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த மாம்சம் கிரியை செய்யும், அது வேலை செய்யும். கிரியை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? நன்மைகள் நடக்கும். ஆமே, நடந்துகிட்டே இருக்கும். ஆலையில விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. உண்மைதானே? எனக்கு 1000 பலவீனங்கள் இருக்கு, அவர் சிலுவையில சுமந்தாரே இல்லையா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமே சொல்லுவோம், அக்கிரமங்களுக்காக உங்க பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணணும் தான் அவர். பார்த்தீங்களா? உண்மைதானே? அப்போ அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றிருக்கிறாரா இல்லையா? சிலுவையில் ஏற்றிருக்கிறாரா இல்லையா? அப்போ உங்க பலவீனங்களை குறித்து நீங்க எவ்வளவும் கவலைப்படாதீங்க. விண்ணப்பத்தை மட்டும் அவர்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, வேண்டுதலை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு, அது எடுக்கிறதுக்கு முன்னாடி